உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள். ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரம். ரிஷபம்னாவே குடும்பத்துக்காக செஞ்சு ஏமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. நிறைய செஞ்சேன் சார், செஞ்சுட்டு இப்போ கடைசியில் நடுத்தரில் நிற்கிறேன் சார், யாரும் என்ன மதிக்கலை, செய்யலை, எனக்கு எதுவும் உதவினா யாரும் பண்ண மாட்டுறாங்க, நான் ஓடி உதவி பண்ணேன், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பண்ணேன், கடைசியில் நான் இன்றைக்கி தெருவில் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி என்பதுக்கு உண்டு. ஆனால் அது நேரம் சரியில்லாத காலகட்டத்தில் தான் இது மாதிரிலாம் அமையும். உண்மையிலே நீங்கள் செய்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லாவே இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனைலையும் சில சமாளித்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்த நன்மைகள் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காரணம் என்னென்னா, ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு அதிச்சாரம் பெறுறார் இந்த மாதம் அக்டோபர் 19ஆம் தேதி. அது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய். இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதமான ஒரு அமைப்பு. அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னா, வேலையில் பிரச்சனையா ஒன்றுமே கவலைப்படாதீங்க, வேறு வேலையை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி தான் சார் 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக நடந்தே தீரும். என்னென்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ராசியிலே சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்ல ஒரு பேர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டு தான் கொடுப்பீங்க, வேலை செய்வீங்க. நிறைய பேர் போஸ்ட்டு தான் பெரிய போஸ்ட்டு சார், நானும் ரொம்ப மோசமான வேலையை செஞ்சுட்ருக்கேன், மற்றவங்களோட ரொம்ப கம்மியான லெவலில் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லவங்க இருப்பீங்க. ஆனால் அந்த போஸ்ட்டுக்காக ஏமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி. அதனால் ரொம்ப பெருசாக போஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற வேலை
நல்ல சம்பளத்தில் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணி சேரக்கூடிய நேரம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதை செய்யலாம். வேலை இல்லாதவங்க யோசிக்காதீங்க, கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க. ஏன்னா இந்த நேரம் நல்ல நேரம். நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல வேலை தான் வருது. என்ன நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் இருக்காது, பொசிஷன் இருக்காது, அதனால் நல்ல வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வேலையை எடுத்து உங்கள் திறமையை காமிச்சிங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்கத்தில் வேலைக்கு தேடக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இந்த வெளிநாடு போகிறதுக்கு டோஃபெல், ஜிஆர்இ, அதுமாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துல பயிற்சியாகிறார். 4ஆம் அதிபதி 5ல் பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம், நீங்கள் பிறந்த அதுக்கப்புறம் செய்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு சார், ஏதோ இந்த தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை செய்யலாம். தீபாவளி அப்படின்னாவே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சம்பளம்லாம் கொடுக்கணும், செய்யணும்னு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஈஸியாக வந்துடுவீங்க. நிறைய பணம் வரும், கவலைப்படாதீங்க. அதை சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுங்கள். நிறைய ரிஷபராசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் தப்பாக மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதனால் ஏதோ ஒன்று முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. முதல்ல எது மனசில் தோணுதோ அதை செஞ்சுருவாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும். கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய வாய்ப்புகள் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, நிறைய பணம் வரும். அதே போல் கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். குழந்தை பிரச்சனை இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் போயிடுங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. போயிட்டு நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல குரு 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் என்னன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு, வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு. வெளிநாடு போய் இருக்கேன் சார், நான் அங்கே தான் இருக்கேன், இங்கேயுமே வேலை போயிடுச்சு, பிரச்சனை இருக்குது, நிறைய தொல்லைகள் இருக்குது, கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்த்தோம், கடைசியில் என் ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு, இல்லை எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை, வேலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான, குழந்தைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இடம் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. வீடு, வண்டி, வாகனம் விற்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் செய்யலாம். கொஞ்சம் வீடு கட்டுறது செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு, அவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. காதல் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம். காதலில் வெற்றி, காதல் பண்ணணும்னு நினச்சி வீட்டில் போய் சொன்னீங்கன்னா வீட்டில் ஒத்துக்கிட்டு திருமணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உள்ள மாதம். இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி. அந்த நாட்களில் எந்த புதிய விஷயங்களும் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி நல்ல நாட்கள். அந்த நாட்களில் எல்லா விஷயமும் செய்யலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே போல் தசாபுத்தி, சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு, சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு, சுக்கிர தசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு
கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது, வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், கோவில்களுக்கு எப்படி பார்க்கறது, எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.